சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் லாக்அப் கொலை வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்து வருகிற நாளை மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் நிலையில் வழக்கு கடந்து வந்த பாதை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக்அப் மரண வழக்கை காவல்துறை வரலாற்றில் கரைபடிந்த அத்தியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். கொடூர குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களே காவல்துறை கண்முன்னே ஜாலியாக சுற்றித் திரியும் போது கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு விதிமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்தே கொன்றது சாத்தான்குளம் காவல்துறை. கைது செய்யப்பட்ட தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்த காவல்துறை உடல்நிலை மோசமடைந்ததும் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்தது. ஆனால் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயராஜும் பென்னிக்ஸும் வீட்டுக்கு சடலங்களாகத்தான் கொண்டு வரப்பட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் போலீஸ் கஸ்டடியில் உயிரை விட்டது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் வியாபாரிகள் போராட்டத்தில் இறங்கினர். முதலில் மர்ம மரணமாக இருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு காவல்துறை தாக்கியது உறுதி செய்யப்பட்டு கொலை வழக்காக மாறியது. குறிப்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் மேஜிஸ்ட்ரேட் முன்பாக அளித்த வாக்குமூலம்தான் வழக்கையே திருப்பி போட்டது. விடிய விடிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் தாக்கப்பட்டதாக துணிச்சலாக சாட்சி அளித்தார் பெண் காவலர் ரேவதி. இதற்கிடையே ஜெயராஜ் பென்னிக்ஸ் உடற்கூராய்வு அறிக்கை வெளியானது. பென்னிக்ஸின் உடலில் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்த நிலையில் முதல் நாள் இரவு தொடங்கி அதிகாலை வரை 7 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் இருவரும் தாக்கப்பட்டனர் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. காவல்துறையினர் ஏற்படுத்திய காயங்கள்தான் மரணத்திற்கு காரணம் என்பது உறுதியாகவே சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயராஜ் பென்னிக்ஸின் செல்போன் கடை தொடங்கி சாத்தான்குளம் காவல் நிலையம், கோவில்பட்டி கிளைச்சிறை, அரசு மருத்துவமனை, ஜெயராஜ் பென்னிக்ஸின் குடும்பத்தினர் என மொத்த பேரையும் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையமே சிபிஐ கட்டுப்பாட்டில் சென்றது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்திற்கு பிறகு சாத்தான்குளம் காவல் நிலைய சுவரில் படிந்திருந்த இரத்த கரை அழிக்கப்பட்டதும் டேபிள், மேஜைகள், இன்ஸ்பெக்டர் அறையில் படிந்திருந்த இரத்த கரை அழிந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரத்த கரைகளில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் ஜெயராஜ் பென்னிக்ஸின் டிஎன்ஏவுடன் கச்சிதமாக பொருந்தின. அதோடு சம்பவத்தன்று சாத்தான்குளம் போலீஸ் பயன்படுத்திய லத்திகளில் சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மனசாட்சியின்றி கொடூரமாக தாக்கப்பட்டதை உறுதி செய்தன. மேலும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அளிக்கப்பட்டு இருந்ததையும் சிபிஐ மோப்பம் பிடித்து கண்டுபிடித்தது. வழக்கில் முக்கிய நபராக இருந்த சாத்தான்குளம் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விரும்பி தாக்கல் செய்த மனு ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தின் எதிர்ப்பை அடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டது. இதே மாதிரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களும் சிபிஐ தரப்பின் வாதங்களை அடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டன. வழக்கில் 150க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய சிபிஐ சுமார் 2500 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கின் விசாரணை தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. காவல்துறையின் அதிகாரம் குறித்த விவாதத்தை தூண்டிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலைய மரண வழக்கில் நீதிமன்றம் வாசிக்க போகும் தீர்ப்பு வரும் காலத்தில் காவல் நிலைய மரணங்கள் நிகழாமல் தடுக்க உதாரணமாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற ஆணவத்தில் ஆடும் சில அதிகார துஷ்பிரயோக காவலர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கின் தீர்ப்பு அமையும் என எதிர்பார்க்கலாம்.